அந்த மரத்திலே இறைவன் தங்குவானா அப்படின்னு கேட்டால் சமஸ்த தேவதையும் தங்கும் மரத்தில். அதுதான் பெரிய விஷயம். பனை மரத்தில் தங்கி வழிபாடு. பனைக்கொடியோன்னே பேர் பலராமன். வேப்ப மரம், பாலுள்ள மரம், வேப்ப மரத்தில் மாரியம்மன் தங்கி அனுகிரகம் பண்ணும். மாமரத்தில் சிவபெருமான் தங்கி அனுகிரகம் பண்ணியிருக்கார் காஞ்சிபுரத்தில். அப்போ மரங்கள் தோறும் இறைவன். ருத்ரன் சொல்கிறது விருக்ஷேபியோ ஹரிகேசேபியோ நமோ நமோ அப்படின்னு வேதம் சிவபெருமானை வணங்குகிற ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தில் விருக்ஷேபியோ மரம்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறது. ஹரிகேசோபி, ஹரினா பசுமையாக இருக்கக்கூடிய சிகையை கொண்டவன் அப்படின்னா பசுமையான மரங்கள்னு அர்த்தம். பசுமையான மரங்கள் தான் நமக்கு மழையை கொடுக்கும். பசுமையான மரங்கள் தான் நமக்கு சாநித்தியத்தை பெற்றுத்தரும், இறைவனை பெற்றுத்தரும். ஆலமறு செல்வன், ஆள் கெழு கடவுள் அப்படின்னு தட்சிணாமூர்த்தியை சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, மரங்கள் தோறும் சிவபெருமான் இருக்கிறான், மரங்கள் தோறும் தேவதைகள் இருக்கிறது. ஆகமங்கள் இந்த மரத்தை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா, கோயில்களில் எல்லாருக்காகவும் பூஜை பண்ணுறோம். அப்படி பூஜை பண்ணுற போது சில பொருள்கள் இல்லாமல் போகலாம், சில மந்திரங்கள் சொல்ல முடியாமல் போகலாம், சில சொல்லுகிற மனநிலை தவறாக போகலாம். அப்படி பூஜைகளில் ஏற்படுகிற தவறுகளை சரி செய்கிற பொழுது சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எப்பா நான் குற்றமே பிறப்பாக கொண்டவன், அதனால் தவறுகள் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா இந்த மரத்தில் போய் உட்காந்துக்கோ அப்படின்னா. ஆமாம், மரத்தில் போய் உட்காந்துக்கோன்னா அதில் என்ன சௌக்கியம் இருக்குது அப்படின்னா, மரத்தில் நீ எது பண்ணலைன்னாலும் சாமி ஆவாகனம் இல்லாமல் அதில் போய் உட்காந்துக்கும், தானே இருந்துக்கும், தானே சாப்பிட்டுக்கும். நாம் பூஜை பண்ணாமல் இருந்தாலும் மரத்தில் கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு மேலே சிவபெருமான் தங்கியிருப்பார் மரத்தில். ஒவ்வொரு ஆகமும் ஒவ்வொரு சில கருத்து வேறுபாடுகளுடன் சொல்கிறது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மரத்தில் ஒரு கோயிலில் பூஜை நடக்கலைன்னா அந்த பூஜை நடக்கிற இடத்த விட்டு சுவாமி விலகி இந்த மரத்துக்கு வந்துடுவார், ஸ்தல விருஷத்துக்கு வந்துடுவார். 12 ஆண்டுகள் அதில் இருப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு நகர்வார். ஒவ்வொரு இடமா சொல்கிறா, பூஜை நடக்கலைன்னா சுவாமி என்ன ஆகும், பூஜை பண்ணுறாருந்தா திருப்பி எதுலேருந்து அவர் இருப்பார், எப்படி அதுலேருந்து எடுத்து கொண்டு வரணுங்கிற மாதிரிலாம் சொல்கிற ஆகமங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ நம்ம மரத்தை பற்றி தான் பேசுகிறோம். மரமும் இறைவனும் அப்படின்னு பேசுகிறோம். அப்போ அந்த மரத்துக்குள்ளே இறைவன் தங்குவான்.